எரேமியா 31வது அதிகாரம் 1வது வசனமும், அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனத்துல பிற்பகுதி, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நம்முடைய தேவன் சொன்ன வாக்குத்தத்தம். இன்னைக்கு நம்மளோட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கோம் அப்படின்னு இதே வேதத்துல இருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அப்படின்னா நம்மளுக்கும் தேவன் இதே வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க, தேவன் என்னைக்கும் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். நேற்றும் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் இருக்கிறார். நாளைக்கும் அதே போலதான் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை திருப்திப்படுத்த, நிறைவாய் வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறார். அதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, நம் துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம் சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார்.